குட்டீஸ், நான் உங்க மினி. இன்னைக்கு வந்து சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சி அப்படிங்கிற வியோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம், ஓகேவா? இது என்ன சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எஃப்எஃப் பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா உங்கள் அம்மா கரண்டியோடு நின்று செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க. ஏன்னா நீங்களும் உங்கள் தம்பியும் டிவி ரிமோட்டுக்கு அப்படி அடிச்சிட்ருக்கீங்க. குடுற மாடு நீ குடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒய்யின் எருமை, நீங்கள் எப்படியோ உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க. இப்போ பார்த்தா அவனுக்கு மேலே உட்காந்து நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. பட் உங்கள் காலை அவன் தான் லாக் பண்ணி பிடிச்சிருக்கான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவ்வளோ வேகமாக கரண்டி எடுத்துருவாங்க. நீங்கள் விட்றா அம்மா வருதுடா அப்படின்னு அவன் டக்குன்னு விட்டுட்டான். 2 பேரும் தடப்படன்னு ஆளுக்கு ஒரு சைடு ஓடிட்டீங்க. உங்கள் அம்மா 2 பேத்தையும் பார்த்து முறைச்சிட்டு, பொய்யன் எருமை, 22 வயசாகுது, கொஞ்சமாச்சும் உனக்கு ஏதாச்சும் இருக்காடி, அவன் மேலே போய் ஏறி உட்காந்து அடிச்சிட்ருக்க. ஓ அவன் தான் வந்துட்டு நான் கேட்டதை வைக்கல, இப்படி என்ன மயிரை கேட்டேன், அவனை ஏறி உட்காந்து அடிக்கிற அளவுக்கு நான் சின்சான்னு கேட்டேன், உன் பையன் வைக்க வேண்டியதானே. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. அவன் அங்கிட்டு இருந்து உங்களை பார்த்துட்டு, இங்கே பாருமா என்ன வேணும் குழந்தையா, டபிள்யூ பார்க்க சொன்னால் சின்சான் தான் பார்ப்பேன்னு சொல்கிறான். ஐயோ டபிள்யூ நல்லாவே இல்லை, அவங்க கிறுக்கைங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க. உங்கள் தம்பி அங்கேருந்து உங்களை பார்த்து அடிச்சுட்டு சாவடிச்சிட வேண்டிய அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்கள் எங்கிட்ட இருந்து கத்துறீங்க. உங்கள் அம்மா உங்கள் 2 பேத்தையும் பார்த்துட்டு, இப்போ 2 பேரும் வாய முடியல, 2 பேரையும் நான் சாவடிச்சிருவேன். 2 பேரும் சைலண்ட் ஆகிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. பிள்ளைங்களா இதுங்க, எங்கே ஒன்றுக்கும் வயசாவது ஒரு அறிவு கூட இல்லை. அவனுக்கு 20 வயசு, இந்த நாய்க்கு 22 வயசு. ஒன்று கூட உருப்படியாது. பெத்த 2 எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கரண்டி வச்சு திட்டிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடு இருந்து பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் இங்கே வாங்கல, தோலை உரிச்சு உப்பு கண்ட போகிறனாலேன்னு பாருங்கள். 2 பேரும் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, டிவி காசண்டை இந்த பேர் நீங்கள் அடிச்சுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பாட்டை போட்டு விட்டாங்க. 2 பேரும் அப்படி உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா இதுதான் ஓடும், இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. 2 பேரும் சைலண்ட்டாக வந்து அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. அப்பயே சொன்னானா சின்சான் வச்சுருக்கலான்னு, பாரு வச்சுருந்தானே விளம்பரம் வச்சு நான் டபிள்யூ வச்சுருப்பேன். டபிள்யூக்கு நான் சொன்னேன்ல, வச்சுருந்தா கண்டிப்பாக விளம்பரம் விட்டுறேன், நான் உனக்கு சின்சான் வச்சுருப்பேன். 2 ஆட்டோடாமல் விளம்பரம் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ நீ எந்திரிச்சு போறியா இல்லையா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஓடியே போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் தம்பியை பார்த்து முறைச்சிட்டு, கொஞ்சமாச்சும் படிக்கிறேன் அம்மா படிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா என்ன அட்வைஸும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு தலை நடிச்சிட்டு போய் சமைச்சிட்ருக்காங்க. நீங்கள் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அம்மா என்ன அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கடுப்பாக உங்களை பார்க்குறாங்க. நான் சின்சான் பக்கம் தான் படிக்க போயிட்டான்ல. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. சரிப்போ நான் ஃபோனை பார்க்குறேன், நீ தான் நெட்டே போட்டுவிட மாட்டேங்கிற. எதுக்கு நெட்டை போட்டுட்டு 24 மணி நேரமும் அந்த கருமத்தையே தாண்டி நீ பார்க்குற. அது ஒன்றும் கருமம் இல்லைம்மா, அது ஃபோனு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, தெரியுது, ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனு, அந்த கன்றாவது இல்லை. ஆமாம் தெரியாமல் கேட்டேன், நெட்டே வேணாம், நெட்டு வேணவே வேணாம்மா, அதெல்லாம் யார் பாப்பா, நீயே பேசு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இந்த வீட்டை நம்ம மதிக்கிறதே இல்லை. எங்கள் அம்மா பார்த்துட்டு, அதை நான் சொல்லும் சிறுப்பால் அடிப்பேண்டி, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓடியே போயிட்டீங்க. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் குக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களாம் அதுக்கப்புறம் போயிட்டு அமைதியே உட்காந்துட்டீங்க. ஏன்னா உங்கள் ஃபோனில் நெட்டும் இல்லை, ஃபோனும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. எங்கிட்ட போட அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சைலண்ட்டாக உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அப்பா வர சவுண்ட் கேட்குது. உங்கள் அப்பா வந்தால் உங்களுக்கு நெட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் 5G ஃபோன் வச்சுருக்காரு. நீங்கள் பாட்டுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் கடகடன்னு கிட்ட வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்பா வராருங்களா வரல, மா எனக்கு அப்பா மேலே எவ்வளோ பாசம் பாரு, வண்டி சவுண்ட் கேட்டுன்னு இவ்வளோ வேகமாக வரேன், என்ன அப்படி கேட்குற? ஃபோனு வருது, அப்பா சாமி நெட்டு வருதுன்னு சொல்லி தானே வர. எங்கள் அம்மா பார்த்துட்டு, ஆனால் என்னை விட நீ நல்லா விவரமாக இருக்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு திருப்பி வெளியே ஓடிட்டீங்க. அப்பா அம்மா வேணுமா, ஏன் இவ்வளோ வேகமாக வரீங்க? அப்பா அந்த நெட்டை ஒன்று போட்டு விட சொன்னேன்ல, அட நீ சொன்ன, உங்கள் அம்மா காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன் நெட்டெல்லாம் போட்டு விடாத, ஃபோனாக பார்க்குறான்றா. என்ன பண்ணுறது நான்? அவனுக்கு வேறு லீவு, அவன் வேறு வீட்டில் இருக்கான்ல, டிவியே பார்க்க முடியாது. தயவுசெய்து நெட்டை மட்டும் போட்டுவிடேன். சரி அப்போ போட்டு விட்றேன், ஆனால் தயவுசெய்து அம்மா இருக்கப்போ இப்படி வந்து கேட்காத. அங்கே பாரு முறைக்கிறான் நம்ம 2 பேத்தையும்.
ஆமாம்மா, அம்மா சமையல் கட்டில் இருக்குது. பட் அந்த கண்ணும் காது நம்ம காலுக்கிட்டே தான் இருக்கும். தேடி தேடி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்சு இருந்தது தேடுற மாதிரி பண்ணுறீங்க. உங்கள் அப்பா சிரிக்கிறார். உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன தர்றோம் மக ஒன்றும் தெரியல போய் கிந்திரி அம்மா வந்துருச்சு. சரி சரி அப்பா ஃபோனு கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்துட்டு உமாவை இப்போ என்ன தென்னான்னு கேட்டேன். உங்கள் கண்ணும் காதும் கீழே கிடக்கா அதை தான் தேடுறாள். ஏங்க அப்படின்னோடனே உங்கள் அப்பா கூட கூடன்னு சிரிச்சிட்டே உள்ள வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. இங்கே உங்கள் வீட்டில் ஃபுல் டைம் ஃபன்னே நீங்களும் உங்கள் தம்பியும் தான். இந்த தோசை இழுத்துட்டு குர்றோம் நீ குர்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோசையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அம்மா தான் சுட்டுட்டு வரத்துல அப்படி ஏன்டா ஏன் தோசையை இழுக்கிறேன் அப்போ நீ கூட ஆளுக்கு பாதி பாதி தான். உங்கள் அப்பா பார்த்துட்டு நீ அப்பா தோசையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பரவாயில்ல குடி இது முட்டை தோசை. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு விடுமா தம்பி சாப்பிட்டு போகிறான். அப்பா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சண்டைக்கா நீங்கள் அடிச்சு பிடிச்சி அந்த தோசை வாங்கி தின்ட்டீங்க. திருப்பி உங்கள் அப்பா வச்சதே சாப்பிட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு இருங்க நான் கேட்டுதான் அம்மா சுட்டுட்டு வந்திருப்பேன். லைக் என்னங்க உட்காந்தே இருக்கீங்க. இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. உங்கள் தம்பி பார்த்துட்டு நீ பெத்தா தின்னு மூட்டை மொத்தத்தையும் தின்னு பிடிச்சி அதனால அவர் உட்காந்துருக்காரு. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறான். 3 தோசை சாப்பிட்டேன். ஷோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. உங்கள் அப்பா சரி விட பிள்ளை சாப்பிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து சுட்டு தந்துட்டுருக்காரு. உங்கள் அம்மா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க ஏன் பார்த்தா தெரிலையா. உங்கள் அப்பா தோசை தராரு. இதை மட்டும் எங்கள் பாட்டி பார்த்துச்சு அவ்வளோதான். ஐயோ என் மகனை வேலை வாங்கி மருமக திங்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லாக சொல்லிடும். உங்கள் அம்மா சிரிச்சிட்டேன்னு. ஆமாம் ஆமாம் உங்கள் பாட்டி ஒரு தண்டோரா. கண்டிப்பாக அதை பார்த்துச்சுன்னா ஊரெல்லாம் சொல்லிடும். ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லி நீங்களும் உங்கள் அம்மா பேசியிருக்கிறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னவோ நீ இப்படி சொல்கிற. அப்பா நான் உன் சைடு தான் சும்மா அம்மா கூட பேசினேன். உங்கள் அம்மா பார்த்துட்டு மாமா நான் உன் சைடு தான். 2 பேரும் நீங்கள் சொல்கிறத கிட்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. சரி எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. ரைட். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எருமை வயசாகுது. என்னம்மா போமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு குட் நைட் குட் நைட் குட் நைட் அடிச்சுட்டு குட் தங்க ரூமில் படுத்துட்டீங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு அடியே என்னங்க இதான் பையன் ஃபோட்டோ நல்லா இருக்கான்ல. அழகாக இருக்கான் பையன். விசாரிச்சிட்டேன்டி ஃபுல்லாக. விசாரிச்சிட்டிங்களாங்க? என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக விசாரணைன்னு சொல்லி விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்ல பையனா. அப்போட பிஸ்னஸ் தான் இப்போ இந்த பையன் எடுத்து பண்ணிகிட்ருக்கான். இவன் தான் மூத்த பையன். 2வது பையன் டாக்டரு படிச்சுட்ருக்கான் இப்போ. ஓ இன்னும் படிச்சுட்ருக்கானா? இல்லடி இதான் லாஸ்ட் வருஷமா முடிச்சிட்டானா அவ்வளோதான். இன்னும் 1 மாதத்தில் அவங்க முடிச்சிருமா. அப்புறம் எங்கேயோ பெரிய ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களே அந்த ஹாஸ்பிட்டலாங்க. ஆமாம் ஆமாம் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறானா. ஓ இந்த பையன் ரொம்ப நல்ல பையனாடி. ஆனால் என்ன கொஞ்சம் சைலண்ட்டாக. என்னவா சொல்கிறீங்க சைலண்ட்டா? கொஞ்சம் சைலண்ட்டான பையனா. உங்கள் அம்மா அப்படியே உங்கள் ரூமை பார்த்துட்டு இது அறாத்தே என்னடி அதெல்லாம் அப்படி தான் அமையும். அமைதியாக இருக்கவங்களுக்கு தான் நிறைய பேசுகிறவங்க அமைவாங்களாம். ஏங்க நீங்கள் வேறு. சரி அங்கே என்ன சொன்னாங்க? ஃபோட்டோ பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபார்மலாக நாளைக்கு கால் பண்ணி பேசுகிறேன்னு இருக்காங்க. நாளைக்கு தான் ஃபார்வர்டாக பேசிட்டு என்கிட்ட சொல்லணும். எப்போ சொல்லலான்னு இருக்கா? மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோன்னு அவளுக்கும் தெரியும். சொன்னோன்னா என்ன வேணும் ஓகே தானே சொல்ல போகிறா. ஆமாம் நீ சொல்கிறது என்னமோ உண்மை தான். நம்ம சொன்னால் எப்படி நம்ம பிள்ளை ஓகே சொல்லிடும். சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அமைதியாக போய் ரூமில் படுத்து தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா எந்திரிச்சு வரும்போது எப்பவும் போல் சண்டை. ஐயோ ராமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியே என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறீங்க. ஏண்டி கல்யாணம் வயசாகுதே கொஞ்சமாவது இந்த சமைச்சு பழகுவோம். ஏதாச்சும் கற்றுப்போம் ஏதாச்சும் இருக்கா. எப்போ பார்த்தாலும் ரிமோட்டு குத்தி இன்னைக்கும் அவங்ககிட்ட அடிச்சுக்கிட்டு நாடுறேன் நீ. எங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன் காலையில் இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். சீரியஸாக பேசுகிறேன் வா வந்து ஹெல்ப் பண்ணு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட ஒரு 4 காயம் கொடுத்து கட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு அதையே ஒழுங்காக கட் பண்ண தரல. மணக்க கட் பண்ணுறீங்க. ஏண்டி இதையே கட் பண்ண தரல நீலாம் கல்யாணம் பண்ணி என்ன தெரிய வாழ போகிற. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அதெல்லாம் வாழ்ந்துப்பேன். அதெல்லாம் என் புருஷன் நல்லா சமைப்பான். அவனை சமைக்க சொல்லி நான் சாப்பிடுவேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஹொயன் என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாது. என்னம்மா பொசுக்குன்னு பேராசைன்ட்டோ அப்போல்லாம் உனக்கு தோசை சுட்டு தராரு சமைச்செல்லாம் தரார்ல. ஏண்டி எனக்கு ஒரு இழிச்சவன் சிக்கனதுக்காக உனக்கும் சிக்குவான்னு என்னால் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு கேரண்டி தர முடியுமா? எங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படினால இப்போ இழிச்சவன் என்ன பாரு. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஏன்டே இப்படி பண்ணுற. நிஜமா தான் நீ அப்பா மாதிரி ஒரு நல்ல இழிச்ச வாய்ப்பையெல்லாம் பாரு சரியா. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா அந்த 4 பாத்திரம் தானே இருக்குது கழுவின்றாங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா இது ஒரு பிஞ்சு கை, பாத்திரம் கழுவுறியா இல்லையா, இல்லைன்னா பிஞ்சு போயிடும், கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பாத்திரத்தை கழுவிட்டுருக்கீங்க. ஏண்டி ஒயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க பாத்திரம் கழுவிட்டு. யாராச்சும் லவ் எதுவும் பண்ணுறியா? எங்கள் அம்மா பார்த்துட்டு, நீ தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீல, ஸோ பண்ணலை. சரி சரி, அப்பா ஒரு பையன் பார்த்துருக்காரு. ஓ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. நல்ல பையனா விசாரிச்சிடறான், ஃபோட்டோலாம் கூட எனக்கு காட்டினாரு. நான் ஈவினிங்காக வாங்கி காட்டுறேன்னு கேட்டுட்டு, சரியா ஓகே தானே மா, உனக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ஃபோட்டோ பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்கான் அவன், உண்மையிலே சொல்கிறேன், நீயா அவனும் பக்கத்தில் இன்னும் அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஓ அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்ன ஓ? எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. ஷாக்காக தான் இருக்குது. ஏண்டி நான் கூட உனக்கு எங்கள் அப்பாவை தவிர யாரையும் பிடிக்காதுன்னு நினச்சேன். உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்திருக்கேன். உங்கள் அப்பா தாண்டி பிடிக்கும், அதாவது மாப்பிள்ளையா உனக்கு பார்த்தப்ப இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரிம்மா அப்படி சொல்லி சிரிக்க உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நல்ல பையன்டி, அம்மாவுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, சரியா அப்பாட்டு நான் ஈவினிங்காக கேட்டு ஃபோட்டோ காட்டுறேன், ஓகே சொல்லிடுவேல. உங்கள் அம்மா பார்த்துட்டு, உனக்கும் அப்பாவுக்கும் ஓகேனா எனக்கு ஓகே தான். அந்த சொல்லுவாங்கள்ல நார்மலாக எல்லோரும், கல்லாக இருந்தாலும் போய் தாலி கட்டுவேன்னு சொல்லி பசங்க சொல்லுவாங்கன்னு, அந்த மாதிரி தான் நீ காட்டுறது கல்லாக இருந்தாலும் நான் போய் கழுத்தை நிட்டுவேன். உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஷோ என் தங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவங்களை ஹக் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஹக் பண்ணிட்டு, லவ் யூ அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் தம்பிக்கு வந்து அவங்க அப்பா ஃபோனுக்கு நெட்டு போட்டு விட்டாரு, உங்களுக்கும் போட்டு விட்ருக்காரு. ஆனால் நீங்கள் கவனிக்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு டிவி பார்த்துட்ருக்கீங்க, அவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஸோ அன்னைக்கிட்டே அப்படியே தான் போயிருக்கும். ஈவினிங் அதான் உங்கள் அப்பா வராரு. உங்கள் அம்மா வேகமாக போயிட்டு உங்கள் அப்பா பேக்கை வாங்கிட்டு, என்னாச்சு பேசுனீங்களா? பேசினேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் என்ன, சீக்கிரமாக பார்க்கலான்னு சொன்னாங்க. சரிங்க நானும் என்கிட்ட சொன்னேன். என்னடி சொன்னான்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும், கல்லாக இருந்தாலும் தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஐயோ எனக்கு அதை கேட்கும் போதே ஹாப்பியாகிடுச்சு. அது இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கான்ல, எனக்கு வேறு ஐயோ என் மருமகன் இவ்வளோ அழகான்னு காலையிலேருந்து பூரிச்சு போய் கிடக்குறேன். தெரியுதுடி உன் மூஞ்ச பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. அண்ணே உள்ளே வரும்போதே லவர்ஸ் 2 பேரும் பேசிகிட்டே வரீங்க. உங்கள் தம்பி எப்படி சொல்லி உங்கள் அம்மா பார்த்துட்டு, தா பையன் மூட்டு போடா. வரும்போதே ஒரே ரொமான்ஸ் தான்ப்பா இந்த வீட்டில். டேய் அந்த போயிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் உங்கள் தம்பி சொல்கிறத கேட்டு சிரிச்சிட்டு, அப்படியாடா பண்ணுறாங்க. வாசலில் பாரு, வாசல்லே ரொமான்ஸு. உங்கள் அம்மா உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு பிக்க போகிற 2 பேர்த்தையும் சரி அப்படி சொல்லி 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா சரி சமைச்சிட்டே வாங்க எல்லாரும், அப்பா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் படுத்த பாலிலே பறக்குது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, சோம்பேறிங்க, அவளுக்கு அந்த சோஃபா விட்டு எந்திரிக்க சோம்பேறுத்தணும், அவனுக்கு அந்த சேரை விட்டு எந்திரிக்க சோம்பேறுத்தணும், உடனே அப்பா குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் அப்பா குளிச்சுட்டு வந்துட்டேன், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்பா எப்போ இவ்வளோ சீக்கிரமாக குளிக்கிறேன், உன்னால் உடனே இந்த சோஃபாவை விட்டு நான் எந்திரிக்கணும். உங்கள் தம்பி உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஆமாம் நானும் உடனே இந்த சேரை விட்டு எந்திரிக்கணும், சோம்பேறித்தனமாக இருக்குப்பா. உங்கள் அம்மா 2 பேர்த்தையும் முறைக்கிறாங்க. கடகடன்னு 2 பேரும் வந்து உட்காந்துட்டீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு, ஆனால் உங்கள் அம்மா இல்லைன்னா நிஜமாக உங்கள் 2 பேர்த்தையும் என்னால் சமாளிக்கவே முடியாது. ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. அப்பா ஐயா தங்கம், நல்ல பிள்ளை, இந்த இவன் தான் வாழு பையன். அப்பா நான்ப்பா என்னாப்பாண்ணா நீ பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்கா? சரி எப்படி எனக்கு தெரியும், இவன் பொண்ணு சைடு தான் என்கிட்ட ரொம்ப டேமேஜ் பண்ணுவேன். சரி விடு, தெரியாமல் என்னப்பான்னு கேட்டேன். சரியா உங்கள் அம்மா உங்கள் தம்பி ரியாக்ஷன்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, எல்லோரும் சைலண்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. இது தாண்டி பையன் ஃபோட்டோ, ரொம்ப நல்ல பையன், இங்கே ஒர்க் பண்ணுறான், சரியா இவ்வளோ சேலரி, பேர் வந்துட்டு யூங்கியான், எல்லோரும் ஷுகான்னு கூப்பிடுவாங்களாம். ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு, அழகாக இருக்காங்க. உங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு, சொன்னேன்ல அழகாக இருப்பான்னு. ஆமாம்மா அழகாக இருக்காம்மா பையன். உங்கள் தம்பி உங்கள் அம்மா பார்த்துட்டு, எதே மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களா? ஆமாம். என்னடா ஏன்டா எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா? எனக்கு மாப்பிள்ளையா? என்னடா ஏன்டா எப்படி பார்க்குற? இல்லை நான் கூட ஒரு உன் பொண்ணு வந்துட்டு பார்க்க பொண்ணு, பட் பாடி வைஸ் அந்த பேசுகிற வயசுலாம் பார்த்தா பையன், நான் கூட ஒரு நல்ல பையன் பார்ப்பேன்னு நினச்சேன். நீ உங்கள் தம்பி அப்படியே காலில் ஒரு அம்மா சொன்னா பார்த்தியா பையன் மாதிரி ரவுடி மாதிரியே பண்ணுறா. எங்கள் அம்மா பார்த்துட்டு, பாருமா வாய முறா, சும்மா வயசு பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு அறிவு கட்டவன். நிச்சயமாம்மா அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு பாவம் அந்த பையன், ஒரு பையனை கட்டிட்டு போக போகிறான். நீங்கள் உங்கள் தம்பியை பார்த்து முறைக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் தம்பி தலையிலே டம்முன்னு ஒரு கொட்டை வச்சுட்டு மூடிட்டு தின்னு அப்படி சொல்லிட்டு அவன் சாப்பிட்றான்.
உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரியா ஓகே தானே ஓகே தாம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்கள் ஃபோனுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிட்டு சரி ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் நல்லா பாரு சரியா நைட்டு ஃபுல்லாக கூட ஃபோட்டோ பாரு மார்னிங் என்னன்னு சொல்லு சரியா. எங்கள் அம்மாவை பார்த்துட்டு உனக்கும் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கல. உங்கள் அம்மா பிடிச்சிருக்கடி இனிமேல் தலையாட்டுறாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு அப்பா உனக்கு பிடிச்சிருக்கல. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா விசாரிச்சப்போ கூட ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு அதை கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்பாவுக்கும் ஓகே தான் அப்பா எனக்கு ஓகே தான். உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு ரொம்ப நடிக்காதடி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லு. இவங்க தம்பியை பார்த்துட்டு பிடிச்சிருக்குடா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு சைலண்ட்டாக சாப்பிட்றான். உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிட்டு தங்கம் லவ் யூமா அப்படி சொல்லிட்டு 2 பேர் சொல்லிக்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு சிரிப்பு வருது. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு லவ் யூ டிச்சலாம் லவ் யூ அப்படின்றீங்க. உங்கள் தம்பி பார்த்துட்டு லவ் யூ அப்படின்றான். உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். இப்போ நீ எதுக்கு தான் லவ் யூ சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லாரும் உனக்கு சொல்கிறாங்க அப்போ நானும் சொல்வேன் இப்போ எனக்கு சொல்கிறேன் லவ் யூ. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சொல்கிற ரிப்ளை பார்த்து சிரிப்பு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு பயங்கரமாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. நைட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டது நைட் டின்னர் தானே. ஸோ நேராக இப்போ வீட்டில் படுத்தாச்சு. இப்போ உங்கள் அம்மா அப்பா சைலண்டாக படுத்திருக்காங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பா சைடு திரும்பிட்டு என்னடி எப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அதுங்காட்டி எனக்கு கல்யாணம் போதில்ல இப்போ தானே பிறந்த மாதிரி இருந்துச்சு. உங்கள் அம்மா அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்காங்களே. உங்கள் அப்பா உங்கள் அம்மா சைடு திரும்பிட்டு அவனை கொண்ட கையில் கொடுத்தாங்க பாரு இன்னும் அதுதான் மைண்டில் இருக்குது. அதுங்காட்டி என் பிள்ளை கல்யாண வயசுக்கு வந்துருச்சுடி. ஆமாங்க இப்போல்லாம் பிள்ளைங்க ரொம்ப வேகமாக வளர்றாங்களே. ஏன் ஜூன் வளரலையா? ஜூனே எவ்வளோ வளர்ந்துட்டான். அவனுக்கே எத்தனை வயசாகுது. கடகடன்னு வளர்றாங்க 2 பேரும். ஆமாம் சரிங்க. அந்த மாமியார் மாமனார் கேரக்டர்லாம் எப்படின்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன்டி 2 பேரும் ரொம்ப தங்கமானவங்களாம். பையனை நல்லா பார்த்துப்பாங்கல்ல. அங்கே அவளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல. கஷ்டம்லாம் சொல்ல ஒன்றுமே இல்லடி. 2 பேரும் நல்லா பார்த்துப்பாங்களாம். இவன் அந்த பையனும் ரொம்ப நல்ல பையனா நல்லா பார்த்துப்பானா. ஸோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லோரும். விசாரித்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல தாண்டி நானும் சொன்னேன். விசாரிச்சிட்டிங்க அதெல்லாம் ஓகே தான். என்ன இருந்தாலும் தெரியாத ஒரு அண்ணியம் இல்லை. அதனால மைண்டில் போட்டு குழப்புது. நல்லா இருப்பாளா என்ன ஏதுன்னு அது வேறு. எனக்கும் இருக்குடி. சரி நாளைக்கு அவங்க வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன்னாங்க. இப்போ பார்க்க வருது அப்படின்னு. நேரில் பார்த்துட்டு வேணா அவள் சொல்லிட்டு பிடிக்கட்டும் பிடிக்கலன்னு. சரிங்க நேரில் பார்த்துட்டே அவள் சொல்லட்டும். சரி ஆனால் பாரு என் பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்கோம். டக்குன்னு சொல்லிடுச்சு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட க்ரோ அது இதுன்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே பேசிகிட்டே தூங்கியிருப்பாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டாங்க. ஓகே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நைட்டு படுத்துக்கே ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ட்ராமா பார்க்குறதுனா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு ட்ராமாவில் இருக்க மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும். நீங்கள் அப்படியே சுகர் ஃபோட்டோ எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு ட்ராமா பார்த்துட்டு இருந்துருப்பீங்க டேப்பில். அப்படியே டேப்பை நிமித்தி வச்சுட்டு இந்த ட்ராமாவில் இருக்க மாதிரி இவர் இருப்பாரா ரொமான்டிக்காக இருப்பார் அப்படி சொல்லிட்டு சுகர் ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பார் பார்க்கவே அழகாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நல்லா ட்ராமா பார்த்துட்டு மார்னிங் தான் தூங்கியிருப்பீங்க. உங்கள் அம்மா மார்னிங் சமைச்சு வச்சுட்டு என்னென்னு கேட்டு சொல்லுங்கள் சரியா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிளம்பிட்டாரு. உங்கள் தம்பி உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நைட்டு இட்லி சொல்கிறதுக்கா மாவாட்டிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா நீ நல்லா விசாரிச்சிட்டீல. உங்கள் அம்மா அப்படியே அந்த மாவு கையில திரும்பி பார்த்துட்டு என்னத்த அதான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை எப்படின்னு விசாரிச்சிட்டேன். ஏன்டா இல்லை ஒரு பொண்ணை கட்டிட்டு வர்றது வேற. இது நம்ம அக்காவை அங்கே அனுப்பி வைப்போம்ல. அதனால என்ன எது நல்லா கேட்டுக்கோ சரியா. ஒன்றுக்கு 4 தடவை கேட்டுக்கோ. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்திருக்கு. உங்கள் அம்மா பார்த்துட்டு ஒன்றுக்கு 10 தடவை கூட கேட்டுக்கிறேன் சந்தோஷமா. அடிச்சுக்கிறப்ப அப்படி நாய் மாதிரி அடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இப்படிலாம் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் அக்கா இல்லைம்மா. உங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வந்திருக்கும். அது என்னமோ உண்மைதான். என்னதான் இருந்தாலும் அவள் அக்கா தானே. பாசம் இல்லாமல் போகும் என் பையலுக்கு. ஆமாம் எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவகிட்ட சொல்லக்கூடாது ரொம்ப சீன் போடுவா. உங்கள் அம்மா சிரிச்சிட்டேன்னு அப்படியாடா. ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பி வந்து உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டான். என்ன ஜுனா அவன் கல்யாணம் ஆகிட்டா போயிடுவாளாம்மா நம்ம வீட்டு. எல்லா பொண்ணுக்கும் அதான்டா நிலமை. கல்யாணம் ஆகி ஒரு நாள் கண்டிப்பாக புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏன் நான் வரலையா? நீ வந்திருக்கதான். ஆனால் அவன் போயிடுவாளாம்மா. ஜூனுக்கு அப்படியே ஃபேஸ் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி போனாலும் ஓ அக்கா தான்டா. அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் இறங்கி வரீங்க. சரிம்மா நான் போய் ஃபோன் பார்க்குறேன்.
போ போ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு மாவட்டிட்டு இருக்காங்க. ஆ பசிக்குதுமா. சரி வாரடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு உங்களை கூப்பிட்டு போய் தோசை தந்துட்டுருக்காங்க. உங்கள் தம்பி அங்கே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் அம்மாட்ட நல்லா பேசிட்டு அந்த தோசையை தின்னுட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னாதான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த எஃப்எஃப் எனக்கு தெரிஞ்சு டெய்லி வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ தான் டெய்லி வர வீடியோ பார்க்க முடியும். ஓகே, பை, லவ் யூ.